Welcome to Achaya Maths Center. 11th example 5.24. Find cube root of 65. அப்போ 65 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம cube root ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 65 cube root. இதை நம்ம வந்து பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் அல்லது பைனாமியல் தியரம் அதை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து பவர் வந்து இந்த மாதிரி 1/3 nth ரூட் அந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேஸ் இருக்குது, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + x ஹோல் பவர் 1/n இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா இதை 1 + x/n எப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த 65 இந்த பேட்டர்னுக்கு மாற்றணும். இன்னொன்று, இந்த கண்டிஷனில் இந்த எக்ஸோட ஆன்சர் லெஸ் தென் 1 இருக்கணும். அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன். இப்போ சம்மர் சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் 65 ஹோல் பவர் 1/3. இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 64 + 1 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம், செப்பரேட் பண்ணிக்கிறோம். ரைட். இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 1 + x ஒரு பிளேஸில் x இருக்குது, ஒரு பிளேஸில் 64 இருக்குது. ஆனால் எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 லெஸ் தென் இருக்கணும். இங்கே வந்து 64 இருக்குது, அது 1 லெஸ் தென் கிடையாது. அப்போ அப்படிங்கிறதுனால நம்ம 64 இப்போ காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ 64 காமனாக வெளியில் எடுத்தோம்னா இது 1 + 1/64 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த 64க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 4 கிடைக்கும். அதாவது 4 பவர் கியூபு ஹோல் பவர் 1/3 இருக்கும். அப்போ இந்த 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஒன்லி ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா பேட்டர்னில் இருக்கும் பாருங்க. 1 + x அதே மாதிரி 1/65ங்கிறது 1 கம்மி தான். அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 + 1/3 × 64 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இந்த அப்ராக்சிமேட் அந்த சிம்பிள் மாற்றிக்கிறணும். இன்னைக்கு அப்படி அப்ராக்சிமேட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 4 + 1 ஆக்சுவலாக 4/3 × 64 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 4ஐயும் இந்த 64ஐயும் கேன்சல் பண்ணணும். அப்போ 18 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இங்கே ஒரு 3 இருக்கும், இங்கே ஒரு 18 இருக்கும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அப்போ அப்ராக்சிமேட் 4 + 1/48 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 4 அப்படியே வச்சுக்கிறேங்க. 1/48 48 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.02. நெக்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4.02. இதுதான் அதனுடைய ஆன்சர்.